இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இப்போ வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் வந்து இதுலேருந்து ஒரு கொஷின் வரும் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1852 வந்து உருவாக்கப்பட்டது. யார் இதை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜலு லட்சுமி அரசு என்பவரும் சீனிவாசனார் என்பவரும் வந்து 2 பேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சென்னை வாசிகள் சங்கம் வந்து எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளால் வந்து விவசாயிகள் வந்து சித்திரவதைப்படுவதற்கு எதிராக வந்து இந்த சங்கம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து மழை இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுடைய வரிகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. அதுக்காக வந்து இந்த சங்கம் உருவாக்கியிருப்பாங்க. கஜலு லட்சுமி அரசு மற்றும் சீனிவாசனார் இந்த கொஷின் வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி முத்துசாமி என்பவர் வந்து முதல் இந்திய நீதிபதியாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1877 வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். இவர் நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த ஹிந்து சுதேசிமித்திரன் என்ற இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி பெருமையை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து பேசியிருப்பாங்க. அது வந்து ஐரோப்பியர்களுக்கு வந்து பிடிக்காது. இந்தியர் வந்து எப்படி நீதிபதியாக வந்து பணியமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து சண்டை போடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தி ஹிந்து என்னும் பத்திரிகை வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1878 வந்து ஜி சுப்பிரமணியம் மற்றும் வீர ராகவாச்சாரியார் வந்து 2 பேரால் வந்து இது தொடங்கப்பட்டது. இந்த கொஷின் வந்து கேட்டாங்க, தி ஹிந்து என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜி சுப்பிரமணியம் மற்றும் வீர ராகவாச்சாரியார் 2 பேரும். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1878 வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜி சுப்பிரமணியம் மட்டும் ஒரு பத்திரிகை வந்து நிறுவியிருப்பார். 1891 பார்த்திங்கன்னா சுதேசிமித்திரம் என்னும் பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை வந்து தொடங்கியிருப்பார். இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை வந்து உருவாக்கியவர் சுதேசிமித்திரன் என்ற பருவ இதழை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஜி சுப்பிரமணியம் அவர். எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1891 வந்து உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபை என்பது பார்த்திங்கன்னா எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 1884 வந்து உருவாக்கப்பட்டது. 1884 மே 16 வந்து உருவாக்கப்பட்டது. யார் இதை நிறுவியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வீர ராகவாச்சாரி, அனந்தாசாரலு, ரங்கையா என்ற 3 பேர் வந்து சென்னை மகாஜன சபை என்ற சபை வந்து நிறுவியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா தலைவராக வந்து யார் செயல்பட்டிருப்பாங்க? முதல் தலைவர் சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரங்கையா என்பவர். அதுக்கப்புறம் வந்து அனந்தாசாரலு என்பவர் வந்து செயலாளராக வந்து இருந்திருப்பார். முதல் மகாஜன சபையினுடைய தலைவராக இருந்தவர். அதுக்கப்புறம் செயலாளராக வந்து செயல்பட்டிருப்பாங்க. இந்த சென்னை மகாஜன சபை வந்து